Hi friends, Assalamualaikum. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சேனலில் இன்றைக்கி இந்த சீசனில் கிடைக்கக்கூடிய மாங்காய் வச்சு ஒரு சூப்பரான மாங்காய் பச்சடி, சூப்பரான ரெசிபிங்க. இது எல்லாருமே கண்டிப்பாக இந்த சீசனில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாங்காய் பச்சடி ரெசிபி யாருமே பிடிக்காதுன்னு சொல்ல மாட்டாங்க. டேஸ்ட் அவ்வளோ அருமையாக இருக்கும். நான் சொல்கிறத விட நான் சொல்கிறபடி நீங்கள் செஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரெசிபி ரொம்பவே எம்மியாக இருக்குங்க. நம்ம சேனல் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா நம்ம சேனலில் இருக்கக்கூடிய எல்லா வீடியோஸுமே கோ த்ரூ பண்ணுங்கள். நிறைய வீடியோஸ் இருக்குது, குக்கிங் மட்டும் கிடையாதுங்க, நிறைய டிப்ஸ் இருக்குது, மோட்டிவேஷனல் ஸ்பீச் கூட இருக்குது, ரொம்பவே என்டர்டெய்னிங்காக கேட் வீடியோஸ்லாம் இருக்குது, ரொம்பவே காமெடியாக இருக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ரெசிபி ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நான் 4 மாங்காய் எடுத்துருக்கிறேன். இது போல் அதோட தோல்களை நம்ம கட் பண்ணி எடுக்கணும். ஃபஸ்ட் எல்லாமே கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா உங்கள்கிட்ட இது போல் பீலர் இருந்ததுன்னா இது போல் அது மேல் தோலை நம்ம பீல் பண்ணி எடுக்கணும். நீங்கள் கத்தி யூஸ் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா அந்த தோல் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இது போல் பீலர் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்பவே ஈஸியாக வந்துடும். இது போல் தோல் சீவி எடுத்துகிட்டு நம்ம செய்கிறப்போ ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க. மாங்காய் சீசனில் கண்டிப்பாக வத்தல், ஊறுகாய் எல்லாமே ட்ரை பண்ணுங்கள். மாங்காய் பிடிக்காதுன்னு யாருமே இருக்க மாட்டாங்க. உங்களுக்கு மாங்காய் பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இப்போ மாங்காய் தோல் எல்லாமே சீச்சு எடுத்தாச்சு. அதுக்கப்புறமா இது போல் கிரேட்டர் வச்சு இது போல் துருவி எடுத்துக்கோங்க. நம்ம துருவி எடுத்து நம்ம செய்கிறப்போ உங்களுக்கு சீக்கிரமாகவே கரைஞ்சிரும், நல்லாவே வெந்து வந்துடும். பொடியாக கட் பண்ணி செய்கிறத விட இது போல் துருவி எடுத்து செய்யும் போது உங்களுக்கு டேஸ்ட்டுமே இன்னும் நல்லாயிருக்கும். இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஜஸ்ட் ஒரு 15 மினிட்ஸ்க்குள்ளேயே உங்களுக்கு எல்லாமே ரெடி ஆகிடும். ஸோ அது போல் ஈஸியாக செய்யணும் அப்படின்னா இது போல் கிரேட்டர் யூஸ் பண்ணி துருவி எடுத்துக்கோங்க. இந்த ரெசிபி நீங்கள் செஞ்சுட்டு ஒரு 2-3 டேஸ் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி கூட யூஸ் பண்ணலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ துருவி எல்லாமே ரெடியாக இருக்குது. இதை தாளித்து ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். அதுக்கிடையில் ஒரு அப்ளிகேஷன் பற்றி பார்த்துடலாம். இப்போ இந்த வீடியோவை நமக்கு ஸ்பான்சர் பண்ணிகிட்ருக்கவங்க பை மோட் ஷாப்பிங் ஆப். இந்த ஷாப்பிங் ஆப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வேணுன்றவங்க கோ த்ரூ பண்ணுங்கள். இதில் நிறைய கிராசரிஸ் ஐட்டம்ஸ் இருக்குது. டெய்லி நம்ம யூஸ் பண்ணக்கூடிய நிறைய கிராசரிஸ் இருக்குது. ரொம்பவே சீப் அண்ட் அஃபோர்டபுள் ப்ரைஸில் கொடுக்குறாங்க. ஆன்லைனில் நீங்கள் கிராசரிஸ் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த அப்ளிகேஷன் ஒன் டைம் கோ த்ரூ பண்ணி பாருங்கள். இப்போ நிறைய ஆஃபர்ஸ் போயிட்டுருக்கு, காம்போ ஆஃபர்ஸ் கூட இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க ரெசிபி கண்டினியூ பண்ணலாம். ஒரு கடாயில் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே கடுகு, உளுந்து, கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் பச்சை மிளகாய் வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். நான் ஆட் பண்ணலை. ஸோ அதுக்கப்புறமா நம்ம துருவி வச்ச மாங்காய் துருவலை இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. சால்ட் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கணும். இது கொஞ்சம் நல்லா வதங்கணும் அப்படின்னா ஒரு 1/2 கிளாஸ் அளவுக்கு ஃபஸ்ட்டு வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு மூடி வச்சிங்க அப்படின்னா ஒரு 6 to 7 மினிட்ஸில் உங்களுக்கு நல்லா வதங்கிடும். ஏன்னா நம்ம துருவி தான் ஆட் பண்ணியிருக்கிறோம். அதனால் உங்களுக்கு சீக்கிரமாகவே வதங்கிடும். இதில் ஒரு சில பேர் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணுவாங்க. பட் நான் எதுவுமே இதில் ஆட் பண்ணலை. நீங்கள் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு டேஸ்ட் ரொம்பவே டிஃப்ரெண்ட் ஆயிரும். ஸோ இது உங்களுக்கு புளிப்பும் இனிப்பும் சேர்ந்து இருக்கணும். அதனால் இது மாங்காயோடைய நேச்சுரல் புளிப்பு மட்டும்தான், வேறு எதுவுமே நம்ம ஆட் பண்ணலை. வேணும்னா பச்சை மிளகாய், அப்படி இல்லைனா வரமிளகாய் மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். மாங்காய் ஒரு 70% நல்லா வெந்ததுக்கப்புறமா இது கூட நீங்கள் சுகர் ஆட் பண்ண போகிறோம். இப்போது நான் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் வரையும் சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். சுத்தமான புளிப்பு மாங்காய் இருந்தால் நீங்கள் எக்ஸ்ட்ராவே சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ சுகர் ஆட் பண்ணதுக்கப்புறமா நல்லாவே மிக்ஸ் பண்ணி விடுங்க. அடி பிடிக்காத அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எக்ஸஸாக இருக்கக்கூடிய வாட்டர் எல்லாமே உங்களுக்கு நல்லா வற்றி வரணும். ஸோ அந்தளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நல்ல ஒரு கெட்டியான கன்சிஸ்டன்சி கிடைக்கும். வரையும் மூடி போட்டு வைங்க. அப்பப்போ எடுத்து கிளறி விட்டுக்கோங்க, இல்லைனா அடி பிடிச்சிரும். இப்போ பாருங்கள், ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இது போல் நல்லா உங்களுக்கு திக்காக வந்துடும். அல்வா போல் இருக்கும். நீங்கள் சாப்பிட்டு பார்த்தீங்க அப்படின்னா டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். ரெசிபி செஞ்சு வச்சிங்கன்னா ஒரு 3 டேஸ் வரையும் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி சாப்பிட்லாம். எல்லாத்துக்குமே ஒரு பக்காவான காம்பினேஷனாக இருக்கும். ஊறுகாய் சாப்பிட்றது கூட உடம்புக்கு நல்லதில்லைன்னு சொல்லுவாங்க. பட் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே ஹெல்த்தியாகவும் இருக்கும், சூப்பரான டேஸ்ட்லையும் இருக்கும். இந்த இன்ஸ்டன்ட் மாங்காய் பச்சடி ரெசிபி உங்கள் வீட்டில் எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிளுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது போல் டிஃப்ரெண்ட்டான ரெசிபிஸ் அண்ட் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை கோ த்ரூ பண்ணுங்கள். வீடியோஸ்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.